இந்த ஆண்டு இறுதிக்குள் கூடுதலாக 200 கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள பெண்களின் சபரிமலை என்றழைக்கப்படும் பகவதியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சேகர் பாபு, மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் தீப்பிடிப்பு சம்பவம் ஏற்பட்ட சில தினங்களிலேயே 1,38,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதிக்குள் கூடுதலாக 200 கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்படும் எனவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அருள்மிகு மகாதேவர் ஆலயம் என்பது 1000 ஆண்டுகள் பழமையான கோயில். 2022ஆம் ஆண்டு ஆய்வுக்கு வந்து அந்த திருக்கோயில் திருப்பணிகளை ஏற்றுக்கொண்டு குடமுழுக்கும் வருவோம் என்ற உத்தரவாதம் அளித்திருந்தோம். இன்றைக்கு 1,38,00,000 ரூபாய் செலவில் அங்கே குடமுழுக்கு திருப்பணி நடைபெற்று பக்தர்கள் பக்தி வெள்ளத்தில் மிதந்தார்கள். அதைத் தொடர்ந்து மண்டக்காடு அருள்மிகு அம்பாள் திருக்கோவிலில் தீப்பிடிப்பு சம்பவத்திற்கு பிறகு 2வது நாளே இந்த திருக்கோயிலை பார்வையிட்டு இதன் புனரமைப்பு பணிகளை பழமை மாறாமல் அதேபோல் பிரசன்னத்தோடு கூடி இந்த திருப்பணிகளை மேற்கொண்டு இன்றைக்கு 1,38,00,000 ரூபாய் செலவில் இன்றைக்கு குடமுழுக்கு திருப்பணி நிறைவுற்று நடந்திருக்கின்றது. பக்தர்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் இருக்கின்றார்கள். 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருக்கோயில்கள் முதற்கட்டமாக 100 கோயில்கள் 2022-23 எடுத்துக் கொள்ளப்பட்டது. 23-24 அதேபோல் 100 கோயில்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த ஆண்டும் 50 கோயில்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு இறுதிக்குள் குறைந்தது 200 திருக்கோயிலாவது குடமுழுக்குகள் நடைபெறும். எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கென்று பிரத்யேகமாக கவனம் செலுத்தி மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் பல்வேறு வகையில் பக்தர்கள் மகிழ்ச்சி வருகின்ற வகையில் யாரும் குற்றம் குறை காணாத வகையில் திருப்பணிகள் தொடர்ந்து மேற்கொள்கிறோம், தொடர்ந்து மேற்கொள்வோம் என்ற உறுதியை வழங்குகிறோம்.